ஹல்லேலூயா. கர்த்தர் நாளை தந்தபடி நான் தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக கர்த்தர் இந்த மாதத்தின் இந்த 23ஆம் நாளிலும் கர்த்தர் நம்மை ஒன்றிணைந்து ஒன்று கூட்டி இந்த வேதபாட கூட்டத்திலும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து நம்மை வழி நடத்தி வருகிற கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக உயிர்ப்பின் சத்தியங்களில் இந்த 34வது பாகத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்ததுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. உயிர்ப்பின் சத்தியங்கள் மூலமாக விசுவாசமும் தைரியமும் என்ற தலைப்பிலே இது நமக்கு 11வது வாரமாக இருக்கிறது. இந்த வாரத்தோடு இந்த விசுவாசமும் தைரியமும் என்ற தலைப்பு இந்த வாரத்தோடு முடியும். அடுத்த வாரத்தில் விசுவாசமும் பொறுமையும் என்ற தலைப்பில் ஆண்டவர் நம்மோடு இடைபடுவாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1 கொரிந்தியர் நிருபம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 20ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சகோதரரே, நீங்கள் புத்தியில்லா குழந்தையாயிராதீயுங்கள், துர்குணத்திலே குழந்தைகளாகவும் புத்தியிலே தேறினவர்களுமாயிருங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த விசுவாசமும் தைரியமும் என்ற காரியத்தில் ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிற காரியத்தில் இன்றைக்கு இந்த விசுவாசமும் தைரியமும் என்ற காரியத்தில் கர்த்தர் நம்மோடு இடைபடுகிற காரியம் என்னவென்று சொன்னால், நீங்கள் புத்தியில்லா குழந்தைகளாக இராதீயுங்கள், துர்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலே என்ன பண்ணுங்க, தேறினவர்களாயும் காணப்படுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நாம எப்படி இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் ஆசைப்படுறாருன்னா, நாம புத்தியிலே தேறினவர்களாய் காணப்படணும். அப்போ நம்ம புத்தியிலே நம்ம குழந்தைகளாய் காணப்படாதபடிக்கு புத்தியிலே தேறினவர்களாய் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மை தேறினவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார், இடைபடுகிறார், நம்மை நடத்துகிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாயிராதீயுங்கள், நீங்கள் புத்தியிலே தேறினவர்களாய் காணப்பட வேண்டியது இந்த நாளிலே மிகவும் அவசியமாய் நமக்கு தேவைப்படுகிறது ஒன்று. அந்த புத்தியிலே நாம தேறினவர்களாய் ஏன் காணப்படணும்னு சொன்னா, ஒரு குழந்தைக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல அந்த குழந்தைக்கு என்ன இருக்காது, அதுக்கு அந்த அறிவு இருக்காது. குழந்தைக்கு ஏற்ற காரியங்கள் தான் அந்த குழந்தைக்கு இருக்கும். ஆனால் ஆண்டவர் நம்மை புத்தியிலே தேறினவர்களாய், நீங்க குழந்தைகளாய் காணப்படாதீங்க, தேறினவர்களாய் காணப்படுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த நாளில் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நாம தேறினவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொன்னால், இந்த நாளில் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் அதிகமாக இடைப்பட வேண்டும், ஆண்டவரோடு உறவாட வேண்டும், ஆண்டவரோடு அதிகமாய் ஐக்கியப்பட வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரோடு நீங்க ஐக்கியப்படாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்க எப்படி இருக்க மாட்டீங்க, புத்தியிலே தேறினவர்களாய் காணப்படாமல் போயிருவீங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம ஆசைப்படுகிற காரியம் என்னன்னா, நம்ம எந்த கஷ்டமும் படக்கூடாது, எல்லா நன்மையும் நம்ம என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ளணும், எல்லா நன்மையும் என்னை தேடி வந்துடணும். இது இயல்பான மனுஷனுடைய காரியங்கள் தான் இல்லையா? கஷ்டப்படாம ஒரு சிலருக்கு ஒரு சில காரியங்கள் வந்துச்சுன்னா அது நமக்கு சந்தோஷம் தான் இல்லையா? ஆனால் அதை தான் ஆண்டவர் இந்த நாளில் நம்மிடத்திலிருந்து விரும்பப்படாமல் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் புத்தியிலே தேறினவர்களாய் என் பிள்ளைகளை காணப்படுங்க. நீங்க புத்தியில தேறினவர்களாய் காணப்படாமல் ஒருவேளை மதீனமாய் காணப்பட்டீர்கள் என்று சொன்னால், பிசாசானவன் நம்மளை எளிதிலே நம்ம ஆக்கிரமிச்சுட்டு போயிடுவான். ஹல்லேலூயா.
இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவருக்குள்ள இருக்கிறவங்க, தேவ சத்தத்தை கேட்கிறவங்க, தேவனிடத்துல ஜெபிக்கிறவங்க, தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிறவங்க, தேவனோடு உறவாடுகிறவங்க, பிசாசு எப்பேற்பட்ட பிரச்சனையை கொடுத்தாலும் அதிலிருந்து மீண்டு வருகிறதற்கு கர்த்தர் அவங்களுக்கு பலனை கொடுப்பார் இல்லையா? அவங்களுக்கு சத்துவத்தை கொடுப்பார். ஐக்கியப்பட்டிருக்கிறவங்களுக்கு ஆண்டவரோடு பேசுவார். தம்பி, பிசாசு இப்படி வர்றான், ஜாக்கிரதையா இருந்துக்கோ இல்லையா? உன்னை எதிர்க்க வருகிறான், நீ ஜாக்கிரதையா இருந்துக்கோ. இந்த இடத்துல உனக்கு என்ன வரப்போகுது? ஆபத்து வரப்போகிறது, விபத்து வரப்போகிறது. இந்த விஷயங்களிலே நீ என்ன பண்ணு? தைரியமாய் காணப்படு, என்னோடு ஐக்கியப்பட்டு. இதிலே நீ கஷ்டப்பட்டாலும் உன்னை இதிலிருந்து நான் என்ன பண்ணுவேன்? கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மோடு இடைப்படுவார். ஹல்லேலூயா. இதை தான் நம்ம தீர்க்க தரிசன புஸ்தகங்களிலே வாசிக்கிறோம். அநேகருக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் உரைக்கிற காரியங்கள், சொல்லுகிறதான காரியங்கள், அவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறவங்களுக்கு தான் ஆண்டவர் பேசுவார் இல்லையா? எல்லாருக்கிட்டையும் வந்து ஆண்டவர் என்ன பண்ணிட மாட்டார்? பேசிட மாட்டார். அப்ப ஆண்டவர் நம்மோடு இடைப்படணும், நம்மோடு பேசணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கிறிஸ்துவர்களுக்கு எல்லாருக்குமே ஆசை உண்டு. ஏசப்பா என்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னா எல்லாருமே ஆசைப்படுவாங்க. யாருமே ஏசப்பா என்கிட்ட வந்து பேச வேணாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண மாட்டாங்க? நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அநேகருடைய ஊழியக்காரர்களுடைய சாட்சிகளை கேட்டிருக்கிறேன். ஆண்டவர் அவங்களுக்கு முன்பாக வந்து நின்று இருக்கிறார். ஒரு வெள்ளையான ஒரு இது போல, புகையை போல வந்திருக்கிற ஒரு உருவம் நின்று இருக்குது, நாங்கள் பார்த்துருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க இன்னைக்கு ஒரு நிலைமையில அவங்க ஊழியக்காரங்களாக நல்ல ஊழியம் செய்கிறவங்க. எல்லாரும் சொல்லுகிறத நம்ம நம்பிட முடியாது இல்லையா? அப்போ அப்படி சொல்லும் பொழுது நாமளும் ஒரு சில நேரத்தில் என்ன பண்ணுவோம்? ஆண்டவரே, எனக்கும் நீங்க என்ன பண்ணக்கூடாது? காட்சி கொடுக்க கூடாதா? நாங்களும் உன்னை பார்க்க கூடாதா? அப்படின்னு சொல்லி நமக்கும் என்ன வரும்? ஆசை வரும். எனக்கும் நிறைய ஊழியக்காரங்கள் சொல்லுகிறத கேட்டது உண்டு. அநேக அந்நிய பாஷையில நிரம்பும் போது அந்த ஆசை உண்டு. அநேக பேர் ஆவியானவரனால நிரப்பப்படும் பொழுது அந்த ஆசை உண்டு. ஒரு சிலர் அவங்க ஆவியில நிரம்புகிறதை பார்க்கும்போது, ஆண்டவரே, இப்பேற்பட்ட வல்லமை எங்களுக்கு கொடுக்க கூடாதா அப்படின்னு சொல்லலாம் ஏங்குவோம். அப்ப ஏன் ஒரு சிலருக்கு அந்த மிகுதியான காரியங்களை ஆண்டவர் கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, அவர்களை அவர் என்ன பண்ணிருக்கிறாரு? ஆற்றிருக்கிறார், தேற்றிருக்கிறார். அவங்களோடு அவங்க ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறது அதிகமான காரியங்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம உடனே என்ன பண்ணிடணும்? ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திடணும், என்னை உயர்த்திடணும், என்னை மகிமைப்படுத்திடணும் அப்படின்ற ஒரு காரியங்களுக்குள்ள நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது நமக்கு நிலையான காரியங்கள் இருக்கவே இருக்காது. ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ஏசப்பாவை பின்பற்றுகிற நாம கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம உயரணும். ஒரேடியா உயரத்துக்கு கொண்டு போயிட்டா அது ஆண்டவர் உயரத்தில் கொண்டு போகிற காரியம் இல்லை. அப்ப ஆண்டவர் அந்த காரியத்தை கொண்டு போகல அப்படின்னு சொன்னா யார் கொண்டு போகிறா? பிசாசு. ஏன் உங்களுக்கு உயரத்துக்கு கொண்டு போகிறான்னா, நீ கொஞ்ச காலம் மேல போன உடனே, கஷ்டப்பட்ட உடனே நீ என்ன சொல்லுவ? ஆண்டவரே, நீங்க தானப்பா கொண்டு போனீங்க, நீங்களே இப்ப என்ன கைவிட்டீங்களேன்னு சொல்லுகிறோம் இல்லையா? ஆனால் ஆண்டவர் உடனே ஒன்று சொல்லுவார், நான் உன்னை அங்க கொண்டு போகலையே, உன்னை அங்க நான் இதை செய்ய நான் சொல்லவே இல்லையே, அதை நான் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? விளக்கிடுவார். அப்ப யார் கொண்டு போனதுன்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்த்திருப்போம் என்று சொன்னால் அது ஆண்டவருடைய செய்கையா இருக்கவே இருக்காது. ஹல்லேலூயா. அப்போ இதையெல்லாம் நாம் புரிஞ்சுக்கணும், இதையெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவர் நம்மை புத்தியிலே தேறினவர்களாய் காணப்படணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆசைப்படுகிறார். ஹல்லேலூயா. ஏன் இதை புத்தியிலே தேறினவர்களாய் நம்ம ஆசைப்படணும் அப்படின்னு ஆண்டவர் விருப்பப்படுகிறார் என்று சொன்னால், நிறைய இடங்கள்ல இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு ஒரு சில விஷயங்களை சொல்லும் பொழுது அவங்களுக்கு என்ன பண்றது இல்லை? புரியறது இல்லை. அவங்க இயேசு கிறிஸ்துவோட தான் ஊழியம் செய்யறாங்க, ஆண்டவரோடு தான் எல்லா அற்புத அடையாளங்களை பார்க்கறாங்க. ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிற காரியங்கள் அவங்களுக்கு என்ன பண்றது இல்லை? புரியல.
நான் இன்னும் எவ்வளோ உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நிறைய இடத்துல என்ன பண்ணியிருப்பாரு, சொல்லியிருப்பாரு. இன்னும் எத்தனை காலம் நீங்கள் இப்பேற்பட்டு மதியினனாக இருப்பீங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிற காரியம் இதுதான். நாம இப்பொழுதும் நம்ம கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தேவ பிள்ளைகளே. நமக்கு வேண்டியதான காரியங்கள் என்ன என்பதை நாம ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா மனுஷனுக்கும் பணம் தேவைதான், பொருள் தேவைதான், எல்லாம் அவசியம்தான். ஆனாலும் அதைகளை காட்டிலும் நமக்கு மேலான விஷயங்கள், ஒரு சில காரியங்கள் நமக்கு அதிகமாய் தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. அதுல தான் முக்கியமானது புத்தியிலே தேறினவர்களாய் காணப்படுறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக நேரங்களில் இந்த புத்தியில தேறினவர்களாய் காணப்படாததுனால தான் அநேக பிரச்சனைகளையும் அநேக காரியங்களையும் நம்ம போய் என்ன பண்ணிக்கிறோம், சிக்கிக்கொள்ளலாம் இல்லையா? சிக்கிக்கிறதுனால அந்த பிரச்சனையிலிருந்து மேற்கொண்டு வெளியே வர முடியாம நம்ம என்ன பண்றோம், கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். வேதத்துக்கு கூட ஒரு மனுஷன் அவனை மேற்கொள்ளும்படியாக பிசாசு வருகிறான். அவன் ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டு இருக்கிறான். ஆனாலும் அவனுக்குள்ள இருக்கிற காரியங்கள், அவன் இழந்து போகிற காரியங்கள் எல்லாவற்றையும் அவன் இழந்து போனாலும் ஆண்டவரோடு அவன் ஐக்கியப்பட்டு இருக்கிறத என்ன பண்ணல, விடவே இல்லை. ஏன்னா அவன் புத்தியிலே தேறினவனாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவ பிள்ளைகளே, நீங்களும் இந்த நாளில் புத்தியில தேறினவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை மிகவும் மிகவும் ஆசைப்படுகிறார். இன்னும் எவ்வளவு காலம் தான்ப்பா சகோதரரே, நீங்க எத்தனை நாள் புத்தியிலே குழந்தைகளா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆதங்கப்படுகிறார். என்னப்பா, உங்களுக்கு எவ்வளோ வசனங்களை சொல்லித்தரேன், எவ்வளோ ஜனங்களை கொண்டு உங்களுக்கு பேசுறேன், எவ்வளோ ஊழியக்காரங்களை கொண்டு பேசுறேன், எவ்வளோ ஜனங்களை குறித்து நான் உங்களுக்கு பேச வைக்கிறேன். ஆனால் எத்தனோ சத்தியங்களை நீங்கள் கேட்டும் என்ன பண்றீங்க, புத்தியிலே குழந்தைகளாக தான் இருந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? இங்க நல்லா இருக்கும், இந்த சத்திய வசனங்கள் கேட்கிறதெல்லாம் நல்லா இருக்கும். இந்த வார்த்தைகளை கொண்டு போய் நீங்க வாழ்கிற வாழ்க்கையில செயல்படுத்துகிறீங்க பாருங்க, அதுதான் மிகவும் அவசியம் இல்லையா? அதுதான் மிகவும் அவசியம். நான் இன்னைக்கு காலையில் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது என்னுடைய வாயில முழுவதுமா எல்லா காரியத்தையும் விசுவாசத்தினாலே அறிக்கை செய்தேன். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த காரியங்கள், அப்பேற்பட்ட ஜபங்கள் தான் நமக்குள்ள காணப்படுகிறது இல்லை. இன்னைக்கு நான் ஜெபிச்ச காரியங்கள் ஒன்று கூட என்கிட்ட இல்லவே இல்லை. ஆனால் நான் ஜெபிச்சது ஜெபம் என்ன தெரியுமா, எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்ததுக்கு ஆயுஷ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்முடைய ஜபமும் அப்படிதான். ஆண்டவரே, எனக்கு இதை கொடுத்ததுக்காக நன்றி, இதை காரியத்தை எங்க வாழ்க்கையில செஞ்சதுக்காக நன்றி, இதை இப்படி எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி அப்படின்னு சொல்லி விசுவாசத்துல நீங்க அறிக்கை செய்யும் பொழுதுதான் ஆண்டவர் பார்ப்பார். என் பிள்ளை இல்லைனாலும் என்ன பண்ணுது, அதுக்கு நான் செய்யறதுக்கு முன்னாடியே என் பிள்ளை நன்றி உள்ளவளா இருக்கும் பொழுது நான் அதை செஞ்சேன்னா என் பிள்ளை எவ்வளவு நன்றி உள்ளவனா இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த வாரத்தில் நான் உங்களுக்கு ஒரு சில லிஸ்ட் எல்லாம் கொடுத்தேன். யாக்கோபு, யோனா, யூதாஸ், மோசே, நோவா, தாவீது, சவுல், இவங்களெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. நான் சொன்ன காரியங்கள் ஏதாவது ஞாபகம் இருக்கா? அவங்களை குறிச்செல்லாம் ஒரு சில காரியங்களை நான் சொன்னேன் இல்லையா? யாக்கோபு ஒரு திருடனாக இருந்தான். ஆனாலும் அவனை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை அவர் செய்தார் இல்லையா? அவனுடைய சகோதரனுடைய அவனுடைய காரியங்களை என்ன பண்ணான், திருடி அவன் அப்பா கிட்ட இருந்து என்ன பண்ணி கொண்டான், எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டான். அதே போலதான் யோனா, ஆண்டவர் மகனே நீ இந்த ஊழியத்துக்கு போன்னு சொல்றார். ஆனால் அவன் என்ன பண்ணல, கீழ்ப்படியல. யூதாஸ் ஆண்டவரை காட்டி கொடுத்தான். எதுக்கு? வெறும் பணத்துக்காக காட்டி கொடுத்தான். மோசே எகிப்தியனை கொன்றான் இல்லையா? அதே போல் நோவா குடிவெறியவனாய் மாறினான். தாவீது விபச்சாரக்காரனாய் மாறினான். அதே போலதான் சவுல் கிறிஸ்துவர்களை கொலை செய்தவனாய் இருந்தான்.
இப்பேற்பட்டவங்களை அவளுடைய எல்லா முன்னிலைமைகளை விட அவளுடைய பின்னிலைமைகள் எப்படி இருந்தது? பயங்கரமாக இருந்தது. எல்லாரும் யாரு? பாவம் செஞ்சவங்க, திருட்டு வேலை பண்ணவங்க, எல்லாமே செஞ்சாங்க. ஆனா ஆண்டவர் அவங்களுடைய பழைய காரியங்களை பார்க்கவே பார்க்கல. ஹல்லேலூயா. நீங்க என்ன சூழ்நிலையில் இருக்கிறீங்க, நீங்க எப்படி இருக்கிறீங்க, ஆண்டவர் உங்களை பயன்படுத்தணும்னு நினைச்சிட்டாரு அப்படின்னு சொன்னா, உங்களை யூஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டாருன்னு சொன்னா, உன் பழையமையான காரியங்களை எல்லாவற்றையும் ஆண்டவர் ஒரே ஒரு இரேசர் வச்சு அழைச்சிருவார். ஹல்லேலூயா. நீங்க எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட மீறுதல் செஞ்சாலும் சரி, எவ்வளவு பெரிய காரியங்களை செஞ்சாலும் சரி, ஆனா நாம அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற காரியத்துக்குள்ள கண்டு வரணும். ஹல்லேலூயா. அப்போதான் ஆண்டவர் இன்னைக்கு என்ன பண்ண முடியும்? நம்மளை பயன்படுத்த முடியும். இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறோம், ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க, என்னை பயன்படுத்துங்க. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்துட்டு, ஆண்டவரே இவ்வளவு வல்லமையா ஊழியம் செய்யறாங்க, இவ்வளவு வல்லமையா பாட்டு பாடுறாங்க, இவ்வளவு வல்லமையா பைபிள் வாசிக்கிறாங்க, இவ்வளவு வல்லமையா பாட்டு பாடுறாங்க, இவ்வளவு வல்லமையா பிரசங்கம் பண்றாங்க, இவ்வளவு வல்லமையா தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, எவ்வளவு வல்லமையா பிசாசை ஓட்டுறாங்க. இந்த வல்லமையெல்லாம் எனக்கு வேணும்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அதுல தவறே கிடையாது. ஆனால் அதற்கேற்ற காரியங்களுக்குள்ள நாம தேறினவர்களாய் காணப்படணும். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் விருப்பப்படுகிறார். புத்தியிலே தேறினவர்களாய் காணப்படுங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே பாருங்க, யாக்கோபு தன் தவறை உணர்ந்தான். தாவீது ஆண்டவர்கிட்ட தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டான். யோனா என்ன பண்ணான்? அப்படியா ஆண்டவரே, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு மறுபடியும் அவனுக்கு ஊழியத்துக்கு போனான். இப்படியே மோசே பாருங்க, எகிப்தியனை கொலை செய்தான். ஆனால் ஆண்டவர் அவனை கொண்டுதான் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ணாரு? வழி நடத்தினான். இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் ஆண்டவர் செய்கிறார் என்று சொன்னால், உங்களையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? செய்வார். ஹல்லேலூயா. நீங்க நல்லவங்க, நீ வந்து வாரம் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வர அப்படின்ற ஒரு காரியங்கள் ஆண்டவர் பாரபட்சமா பார்க்க மாட்டார். ஆண்டவர் நீ உன்னை யூஸ் பண்ணணும், நீங்க பயன்படணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சீங்கன்னா, ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களை பயன்படுத்த வல்லவர். ஹல்லேலூயா. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கூட ஒரு சிஸ்டரை குறித்து நான் உங்களுக்கு சாட்சி சொன்னேன் இல்லையா? ஒரு நரிக்குறவர்களை குறித்து ஒரு சாட்சி சொன்னேன் இல்லையா? அவங்கள பாருங்க, அவங்க வாழ்க்கையில படிப்பறிவு எதுவுமே கிடையாது. ஆனால் ஆண்டவர் அவங்களை இன்னுமாய் அவர்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் கொடுக்கிறதான வாய்ப்புகளை சரியா நம்ம பயன்படுத்தி கொள்ளணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிற காரியம். அதை சரியாய் பயன்படுத்தணும். ஆண்டவர் கொடுக்கிற காரியங்களை நீங்கள் சரியா புரிஞ்சு கொள்ளணும். உங்களை கொண்டு என்ன ஆண்டவர் தீர்மானம் வச்சிருக்கிறாரோ, திட்டம் வச்சிருக்கிறாரோ, அதை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, நான் புத்தியிலே தேறினவனா இருக்கு. ஒரு சிலர் நம்ம நினைப்போம், ஆண்டவர் சில சொப்பனங்களை காட்டுவார், நமக்கு என்ன பண்ணாது? புரியாது, அர்த்தங்கள் தெரியாது இல்லையா? அப்பேற்பட்ட காரியங்களை நம்ம மற்றவங்களை தேடி அலையணும்னு அவசியம் கிடையாது. அது ஆண்டவர் சமூகத்தில் வச்சு நீங்க ஜெபிக்கும் போது என்ன பண்ணுவாங்க? ஆண்டவர் அதை உங்களுக்கு தெளிவுபடுத்த. ஒரு சிலர் உங்களோடு அவங்க வாயிலிருந்தே தீர்க்க தரிசனமாய் ஒரு சில காரியங்களை உரைப்பார். ஆனால் நமக்கு அது என்ன என்றது தெரியாது. அப்போ ஆண்டவர்கிட்ட சொன்னீங்க, கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் அதை உங்களுக்கு வெளிப்படுத்துவார், தெளிவுபடுத்துவார். அப்பேற்பட்ட காரியங்களிலே நாம தேறினவர்களாய் காணப்படணும் இல்லையா? நாம எதுல தேர வேண்டும் என்பதில் நாம கவனமாக இருக்கணும். உலக காரியங்களில் நாம தேறினவர்களாய், இன்னைக்கு பிசாசு அதுதான் இல்லையா? நம்ம உலகத்துல எப்படியாவது தேறிடணும், எப்படியாவது நான் புத்திசாலி ஆயிடணும், நான் எல்லாரும் என்னை பாராட்டுகிறோம்னா நான் மாறணும், இதெல்லாம் என்னை பெருமைப்படுத்துகிறோம்னா நான் மாறணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோமே தவிர, ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் புத்தியில தேறினவனாய் காணப்படணும் என்பதில் இன்னைக்கு நிறைய குறைபாடுகள் உண்டு. ஏன் அந்த குறைகளை பிசாசு நம்ம கிட்ட விதைக்கிறான்னு சொன்னா, அந்த அறிவு, அந்த ஞானம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, நாம வல்லமையாய் கர்த்தருடைய கருத்துல நம்ம பயன்படுத்தப்பட்டுருவோம். அதை தடுக்கவே இந்த காரியங்கள் எல்லாம் மூடி மறைப்பான். நம்ம போய் உட்கார ஜெபிக்கணும்னு உட்காருவோம், அப்போதான் ஒரு சில காரியங்களை கொண்டு வருவான். வேத வாசிக்கணும்னு உட்காருவோம், அப்போதான் ஒரு சில பிரச்சனைகளை கொண்டு வருவான். ஏன்னா நீங்கள் புத்தியில
தேறிடக்கூடாது. நம்ம ஞாயிற்றுக்கிழமை எப்பா இப்படியாவது நான் தவறாம என்ன பண்ணிருந்தோம், சபைக்கு போயிடணும்னு நினைப்போம். அன்னைக்கு தான் வரக்கூடாதவன் வீட்டுக்கு வந்து சபை போவாத தடை. அன்னைக்கு தான் நமக்கு உடம்புல பிரச்சனை, ஏதாவது போராட்டம், இப்போ ஏற்பட்ட காரியங்கள், இவைகள் எல்லாம் நாம புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னா நாம புத்தியில தேறினவர்களாய் காணப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த விசுவாசமும் இந்த தைரியத்துல நாம புத்தியில தேறினவர்களாய் காணப்படணும் இல்லையா? ஒவ்வொரு வருஷமும் பசங்க 1வது 2வது 3வது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வயது ஆகுது, அந்த பிள்ளைகளுக்கும் என்ன வரும், நல்ல ஞானம் வரும். இப்போ +2 படிக்கிற பிள்ளைகளுக்கு போய் ABCD 1 2 3 சொல்லி கொடுக்க முடியுமா? அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் என்ன ஆச்சு, அதெல்லாம் கற்று தேர்ந்து வந்தாச்சு. இன்னைக்கு அதே போலதான் சபைகளுக்கு வருகிற விசுவாசிங்க 5 வருஷம் 10 வருஷம் வருகிற விசுவாசிகளுக்கு போய் குழந்தை மாதிரி நேற்றுக்கு நாங்க போய் பால் ஊற்ற முடியுமா, பிரெட்டை ஊட்ட முடியுமா? இன்னும் விசுவாசமாயிருங்க, இன்னமும் என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, பைபிள் படிங்க அப்படின்னு சொல்லுகிறது என்ன காரியம்னா, ஒரு +2 பிள்ளைக்கு ABCD சொல்லி தர கதை தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய விசுவாசிகளோட வாழ்க்கையில இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னமும் எப்படி ஜெபிக்கணும், எப்படி பைபிள் வாசிக்கணும், என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், குடும்ப ஜெபம் பண்ணணும், இதையே தான் என்ன பண்ணிட்டு கொண்டு இருக்கிறாங்க, பேசி கொண்டு இருக்கிறாங்க. ஏன்னா அந்த புத்தியில நம்ம தேறினவர்களாய் காணப்படல. அப்போ ஒரு தடவை இங்க சொல்லப்படும் பொழுது அந்த காரியங்களை நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய வாழ்க்கையில பயன்படுத்தி கொள்ளணும். இங்க சொல்றாங்களா குடும்ப ஜெபம் பண்ணணும்னு சொல்றாங்களா, அப்போ என்ன பண்ணணும், இவ்வளவு நாள் பண்ணலையா, நம்ம பண்ணணும். அப்போ தினமும் ஜெபிக்கணும்னு சொல்றாங்களா, ஜெபிக்கணும். வேதத்தை வாசிக்கணும்னு சொல்றாங்களா, அப்போ வேதத்தை வாசிக்கணும். அப்போ வேதங்களை நீங்கள் வாசிக்க வாசிக்க நீங்களும் அநேக காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும் இல்லையா? ஹல்லேலூயா. நம்முடைய சபை கூட இந்த அக்டோபர் மாதம் வந்தா 1 வருஷம் ஆகும். இது வரைக்கும் என்கிட்ட ஒருத்தரும் பைபிள் படிச்சு இதுல டவுட்டு அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் யாரும் வந்து கேட்டதே இல்லை. என் மனைவி கேட்பாங்க, அது மற்ற தவிர வேற யாரும். ஏன்னா நமக்கு கற்றுக்கொள்ளுகிற ஆர்வம் நமக்கு என்ன பண்ணணும், வரணும். அதுதான் நம்மளுடைய புத்தியை என்ன பண்ணுகிறது, தேறினவர்களாய் மாற்றுகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம போய் போதகரை போய் கேட்கிறோம், எத்தனை பேர். என்னுடைய ஆசை என்னன்னா, நம்ம போய் கேட்கிற கேள்வியில அவங்க என்ன பண்ணக்கூடாது, அந்த பாஸ்டர் தூங்கவே கூடாது. அப்பேற்பட்ட கேள்வி நான் சொல்றேன். நான் படித்த பேர் காலேஜில் அப்படிதான், செமினாருக்கு ஒரு கொரியன்காரங்க வருவாங்க. அவங்க வந்தாங்கனாலே எங்கள் சீனியர்ஸ் ரெடி ஆகிடுவாங்க. எதுக்கு, அவங்கள கேள்வி கேட்டு எப்படியாவது அவங்களுடைய சந்தேகங்களை சரி செய்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி. அப்படியா அவங்கள பயங்கரமாக ஒரு வாட்டி கேள்வி கேட்டு அவங்க திரும்பி நாங்கள் இங்கே வரவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பேற்பட்ட கேள்விகள் எல்லாம் எழுப்பினாங்க, அப்பேற்பட்ட காரியங்கள்லாம் நடந்துருச்சு. அப்போ நமக்குள்ள என்னன்னா, நாம கற்றுக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு தூண்டுதல் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, அந்த தூண்டுதல் நம்ம என்ன பண்ணாது, தூங்க விடாது. அப்போ அநேக காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளணும். நம்ம வேதாகமத்திலிருந்து அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அநேக நம்ம என்ன பண்ணணும், நாம் அந்த காரியங்களில் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். ஒரு சிலர் நாங்கள் படிக்கும் போது எங்களை டீச்சர்ஸ் கிட்ட நாங்கள் கொஸ்டின் கேட்கும் போது ஒரு சிலர் தெரியும் சொல்லிடுவாங்க, எனக்கு தெரியும்பா அப்படின்னு சொல்லிடுவோம். ஒரு சிலர் தெரியாது அப்படின்னா தெரியாது, நான் அதை நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணி அது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறவங்களும் உண்டு இல்லையா? ஏன்னா அவங்களுக்கும் ஒரு சிலர் எல்லாரும் தேறினவர்கள் இங்கே கிடையவே கிடையாது இல்லையா? அப்பேற்பட்ட காரியங்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க சொல்லுவாங்க இதனால நாங்களும் இந்த சில விஷயங்களை நான் என்ன பண்ணேன், கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி டீச்சர் சொல்லுவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போலதான் இந்த பைபிள் ஸ்டடி மூலமாக நீங்க எவ்வளவு காரியத்தை கற்றுக்கொண்டீங்களோ தெரியல, ஆனால் நிறைய காரியங்களை ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் இதை சொல்லுகிறேன்னா, இந்த விசுவாசத்துல இவ்வளோ காரியங்கள் இருக்குதா அப்படின்றது
எனக்கு இதுக்கு முன்னாடி அவ்வளோ தெரியவே தெரியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசமும் அநேக காரியங்கள். ஏன்னா இன்னையோட இந்த வருஷம் நம்ம தொடங்கி இது 30வது வாரம். நமக்கு இந்த 30 வாரங்களும் விசுவாசத்தை குறித்தே ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ விசுவாசத்துல இன்னும் ஏதோ காரியங்கள் இருக்கிறது, ஆழமான காரியங்கள் இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு தலைப்பும் நம்ம எடுக்கும் போது அவ்வளோ காரியங்களை ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். இன்னைக்கு இந்த விசுவாசமும் இந்த தைரியமும் என்ற காரியத்துல நாம புத்தியில என்ன பண்ணணும், தேறினவர்களாய் காணப்படணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார். அடுத்த வாரத்திலிருந்து விசுவாசமும் பொறுமையும், விசுவாசத்துல எவ்வளவு பொறுமையா இருக்கணும் அப்படின்றத ஆண்டவர் நமக்கு அடுத்த வாரங்களில் சொல்லி தருவார். ஹல்லேலூயா. அப்போ நாம இந்த புத்தியில தேறினவர்களாக காணப்படணும். நாம தேறினவர்களாய் காணப்பட வேண்டியது எவ்வளவு அவசியமா இருக்கிறது அப்படின்றதை நாம காண வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ ஒரு சிலர் நம்ம சபைக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வெளியில இருந்து வந்து புதுசா சபைக்கு போறவங்க கேட்டு நம்ம கிட்ட வந்து, பிரதர் இந்த வசனம் புரியல, சிஸ்டர் இந்த வசனம் தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட வந்து கேட்டுட்டாங்கன்னு சொல்லுங்க. நமக்கு அந்த வசனம் தெரிஞ்சா ஓகே, தெரியல அப்படின்னா அப்ப இவ்வளோ காலம் நான் எதுக்கு சபைக்கு போறேன் அப்படின்றது நமக்குள்ள ஒரு கேள்வி வந்துடும். அவனே மனசுல ஒரு வெளியில கேட்கிறவனா தான் கேட்டுருவான், என்னையா சபைக்கு போற, இந்த வசனம் தெரியலன்ற, இந்த வார்த்தை தெரியலன்ற. அப்போ நாம தேறினவர்களாய் காணப்படணும். ஹல்லேலூயா. நம்ம கிராம ஊழியங்களுக்கு போகிறோம், ஆண்டவர் அறியாதவங்க வந்து திடீர்னு ஒரு 4-5 பேர் வந்துட்டு ஏசுன்னு சொல்றீங்களே அதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்மளை கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம், தெரிஞ்சா சொல்லிடுவோம், தெரியலன்னா அப்போ யாரை பத்தி சொல்றதுதான் நீங்க வரீங்கன்ற ஒரு கேள்வி நமக்குள்ள வந்துடும். ஹல்லேலூயா. அப்போ நாம புத்தியில தேறினவர்களாய் காணப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியா வாசிக்கலாமா? எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனம். 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் கசப்பான வேர் முளத்தெழும்பி அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த விசுவாசமும் இந்த தைரியம் என்ற கடைசியில ஆண்டவர் நம்மை கடைசியாக சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், நாம தீட்டு ஆகாதபடிக்கு கவனமாய் எச்சரிக்கையாய் இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த விசுவாசமும் இந்த தைரியத்திலும் நாம தீட்டுப்படாதபடிக்கு எச்சரிக்கையாய் காணப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. புத்தியில தேறினவர்களாய் காணப்படணும். 2வது, இன்னைக்கு நாம ஆண்டவருடைய பார்வையில எந்த காரியங்களிலும் இழந்து போகாதபடிக்கு எல்லா காரியங்களையும் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீட்டாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க. எந்த காரியத்திலும் நாம தீட்டு பற்றவே கூடாது, எந்த காரியங்களிலும் நாம குறைவு பற்றவே கூடாது. தீட்டுன்ற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் குறைவு என்ற காரியம் தான். அந்த காரியத்தில் நாம குறைவு பற்றக்கூடாது, யார் முன்னாடியும் நம்ம வெட்கப்பட்டு நின்ற கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க விசுவாச வாழ்க்கையில நீங்க குறைவுள்ளவர்களாய் காணப்படவே கூடாது. நல்ல கவனிச்சுக்கோங்க. நீங்க புத்தியில தேறினவர்களாக காணப்படணும்னு சொன்னா எந்த காரியங்களிலும் நமக்குள்ள தீட்டுப்படவே கூடாது. ஹல்லேலூயா. எந்த விஷயங்களும் நம்மை குறைவுள்ளவர்களாய் நம்ம மாற்றக்கூடாது. எந்த காரியங்களும் நம்ம ஆண்டவரை விட்டு பிரிக்கிற காரியங்களாய் நம்மை வைத்திடவே கூடாது. ஹல்லேலூயா. எல்லா காரியத்திலும் நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாய், நம்ம தேறினவர்களாய், எல்லா விஷயங்களிலும் அவசியமற்ற காரியங்களில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவசியமற்றதா விட்டுறணும். அவசியமற்றதை எதையும் நம்ம சேர்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதை நம்ம தீட்டாகிடக்கூடாது. ஹல்லேலூயா. எது அவசியமோ, எது தேறினவர்களாய் புத்தியிலே உங்களை தேறின உள்ளவர்களாய் மாற்றுகிறதோ அந்த காரியத்தை மாத்திரம் நாம எடுப்போம். அப்போதான் நம்ம விசுவாசம் என்ற காரியத்தில் நம்ம வளர முடியும். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. நாம் இந்த விசுவாசம் என்ற தைரியத்தின் காரியத்தில் அநேக விஷயங்களை ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டார். ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவர் அநேக காரியங்களை கர்த்தரை அறிகிற அறிவில் நம்ம வளரணும். நாம இடறி விழுந்திருக்கூடாது. அவரை அறிகிற அறிவில் வளரணும். கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்யணும். நாம பிழைத்தவர்களாய் காணணும். அன்பில வளரவர்களாய் காணணும். நம்முடைய இருதயங்களை காத்துக்கொள்ளவர்களாய் மாறணும். கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். அவரை பின்பற்ற வேண்டும். அவர் சொல்லுகிற காரியங்கள் எல்லாவற்றிலும் நம்ம பிரியமுள்ளவர்களாக இருக்கணும். அவர் சொல்லுகிற விஷயங்களிலே நாம உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். அப்புறம் அவருடைய சித்தம் என்ன என்பதை அறியணும். அவர் சொல்லுகிற காரியங்களை நாம கீழ்ப்படியணும். அப்படியா இன்னைக்கும் நாம தேவ சித்தத்தில் தேறினம் உள்ளவர்களாய் காணப்படணும். நம்ம தேறின உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொன்னார். எந்த காரியங்களும் நம்மை தீட்டுப்படாதபடிக்கு தீட்டுண்டாக்குற எல்லா காரியங்களுக்கும் விலக்கி நம்மை காத்துக்கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே நாம் புத்தியில தேறினவர்களாய் காணப்பட முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம், நமக்கு எது அவசியம் இல்லையோ அந்த விஷயங்கள் பக்கமே நம்ம போகக்கூடாது. ஹல்லேலூயா. எது அவசியமோ அதுதான் நமக்கு மிக முக்கியம். நம்ம அவசியமற்றதை தேடினோம் என்று சொன்னார். அவசியமே இல்லாது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுது. ஒரு வழியில போறோம், அந்த வழியில நமக்கு அந்த இடத்துல நமக்கு வேலை இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம அந்த இடத்துல என்ன பண்ண மாட்டோம், போக மாட்டோம். இப்போ ஸ்டேஷனுக்கு போனோம் அப்படின்னா இப்படி நேராக போய் அந்த லெஃப்ட் எடுக்கணும், அதுதான் ஸ்டேஷனுக்கு. நம்ம அப்படி சுற்றி இப்படி போய் வருகிறதுல பிரயோஜனமற்றது. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் புத்தியில தேறின உள்ளவர்களாக இருக்கணும். எந்த வழியை காட்டுகிறதோ அந்த வழியில மட்டும் போவோம். நம்மை தீட்டுண்டாக்குற வழிகளுக்கு நம்ம விலகி காத்துக்கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாம் கண்களை மூடி நாம் செபிப்போம். ஹல்லேலூயா.